இயேசு பூமியில் விட்டு போன இன்றும் இருக்கும் 5 தடயங்கள். உங்களுக்கு இயேசுவை பிடிக்கும்னா ஆமேன்னு கமெண்ட் பண்ணிடுங்க. முதல்ல இயேசுவை சிலுவையில் அரைஞ்ச பிறகு அவரை கல்லறையில் கொண்டு போய் வைப்பாங்க. அவர் 3வது நாள் உயிர் தெழுந்துருவார். உயிர் தெழுந்த பிறகு எல்லாமே அங்கேருந்து மறைஞ்சு போயிடும். ஆனால் அந்த கல்லறைக்குள்ளே இன்னமும் இயேசுவோட ரத்தக்கரை இருக்காமா. பலரோட கருத்துப்படி அந்த ரத்தக்கரை இன்னமும் ஈரமாக இருக்கும். அந்த ரத்தக்கரை தொட்டால் கையில் ஒட்டிக்கிற அளவுக்கு ஈரமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. 2வது இயேசு போத்தியிருந்த துணி. இயேசுவை கல்லறைக்குள்ளே அடைக்கிறதுக்கு முன்னாடி அவரை ஒரு துணியை போட்டு மூடி வச்சுருப்பாங்க. அந்த துணியை ஒரு சர்ச்சில் வச்சுருந்துருக்காங்க. அந்த துணியில் அந்த இயேசுவை போத்தினாங்க பார்த்தீங்களா. அதனால் அந்த இயேசுவோட முக அச்சு அப்படியே அந்த துணியில் பதிஞ்சிருக்காமா. அதை வச்சு இப்போ பார்த்திங்கன்னா பல டெக்னாலஜி பயன்படுத்தி இயேசுவோட முகத்தையும் இயேசுவோட உடம்பையும் உருவாக்கியிருக்காங்க. ஸோ இதை வச்சு தான் இயேசுவோட முகம் இப்படி இருக்கும், இயேசு இப்படி இருப்பாருன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த துணி இன்னமும் பத்திரப்படுத்தி வச்சுருக்காங்க. 3வது இயேசு அந்த காலத்தில் சிலுவையில் அறையும் போது அந்த டைமில் நிலநடுக்கம் வந்துச்சாமா. அந்த நிலநடுக்கத்துக்கான பதிவை இன்னைக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது இயேசு வாழ்ந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய ஒரு நிலநடுக்கம் வந்ததாமா. கதைகளின்படி இயேசுவை சிலுவையில் அலையும் போது கூட நிலநடுக்கம் மிக பெருசு வந்ததாமா. அதை இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. 4வது இப்போ பார்த்தீங்கன்னா பல கிறிஸ்துவ ஆலயத்தில் அந்த சிலுவை இருக்கும். அந்த சிலுவையிலிருந்து ரத்தம் வழிஞ்சிக்கிட்டு இருக்காமா அடிக்கடி. இது சாதாரணமான நிகழ்வே கிடையாது. 5வது இயேசுவோட கல்லறைன்னு சொல்லிட்டு 3 இடங்களில் 3 முக்கியமான கல்லறைகள் இருக்குது.